நூலாசிரியரும் எப்படி நம்ம எளிமையா பரீட்சையில மறக்காம ஞாபகம் வச்சுக்கிறது. எத்தனை நூல் இருக்கு தமிழ்ல, அதுக்கு எவ்வளவு பேரு ஆசிரியர் இருக்காங்க. குழம்பிடுது. இது பாரதியாரா, பாரதிதாசனா, வாணிதாசனா, கண்ணதாசனான்னு எல்லாமே தாசன் தாசன் வந்து நம்மளை போட்டு குழப்புதா? நீங்க கவலையே பட வேணாம். என்னுடைய இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையா ஞாபகம் இருக்கும். எப்படி அப்படின்னா, நான் கதை மூலயமா எளிமையா சொல்லித்தரேன். உங்களுக்கு போட்டித் தேர்வுக்கு கண்டிப்பா இது பயனுள்ளதா அமையும். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6வது புக்ல இருக்கக்கூடிய எல்லா நூலும் நூலாசிரியரை பத்தியும் தான் பார்க்க போறோம். அதுவும் கதை மூலம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது சிபிஎஸ்இ மாணவர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா இதுல இருந்து கேள்வி கேட்டா நீங்க கண்டிப்பா மறக்காம அதை கரெக்டா டிக் பண்ணி மார்க்க அள்ளிடுவீங்க. பாருங்க, நூலும் நூலாசிரியரும். முதல்ல வர்றது பாரதிதாசன் கவிதைகள். பாரதிதாசன் இது வந்து ஈஸியா இருக்கும். வாணிதாசன் கவிதைகள், வாணிதாசன், முடியரசன் கவிதைகள், முடியரசன், அது மாரி ஈஸியாவே கொடுத்துருப்பாங்க. அவங்க கவிதைகள் இருந்து கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க தான் ஆசிரியர். நம்ம அதை எளிமையா ஞாபகம் வச்சு போட்டுடலாம். அடுத்து பாருங்க, கனிச்சாறு, பெருஞ்சித்திரனார். கனிச்சாறுனா என்னன்னா பியூர் இங்கிலீஷ் வேர்டு. ஜூஸ், கனினா பழம், சாறுனா அதுல உள்ள ஜூஸ். அப்ப ஜூஸ், யாராவது உங்களுக்கு ஜூஸ் தரேன்னு சொன்னா எனக்கு சின்ன கப்பு போதும்னு சொல்வீங்களா? சொல்ல மாட்டீங்களா? பெரிய கப்புல கொடுன்னு சொல்வீங்கல்ல. அதனாலதான் பெருஞ்சித்திரனார் அப்படின்னு நம்ம பாருங்க. சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள். இது கண்ணகி கதை. அந்த சிலம்பு இளங்கோவுக்கு ரொம்ப பிடிக்கும். சிலம்பு விளையாட்டுன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, பாரதியார் கவிதைகள். பாரதியார் நான் ஏற்கனவே சொன்னேன்னா, வாணிதாசன் கவிதைகள், வாணிதாசன், முடியரசன் கவிதைகள், முடியரசன், அது மாதிரி நிறைய வரும்னு. அதே தான் இது பாருங்க. அறிவியல் ஆத்திச்சூடி. இப்ப வந்து ஔவையார் ஆத்திச்சூடி மாரி ஔவையார், அது மாரி. புதிய ஆத்திச்சூடி பாரதியார், அது மாரி. அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சு முத்து. முத்து முத்து என்ன பண்றாரு? கடலுக்கு அடியில போய் முத்து எடுக்கிறாரு. அப்ப அறிவியல் மூலம் இருந்தாதான் பேர் எடுக்க முடியும்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா, அறிவியலால் ஆள்வோம். யாருன்னா பாடநூல் ஆசிரியர் குழு. அப்படின்னா ஒருத்தவங்க கிடையாது. அறிவியலால் ஆள்வோம்னா ஆள்வோம் அப்படின்னு ஓம்னு சொல்லிட்டாங்க. அப்ப அது பல பேருன்னு நமக்கு எளிமையா தெரியுது. அதனால ஆசிரியர் குழு, ஒரு பல ஆசிரியர்கள் சேர்ந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். மூதுரை ஔவையார். மூதுரைன்னா என்ன? முதிய கிழவி. மூதுரை முதிய கிழவி யாரு அப்படின்னா நம்ம ஔவையார் பாட்டி. ஓகேவா? அவங்க சின்ன வயசு கிடையாது, முதியவங்க வயசுல அப்படின்னு நம்ம எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, துன்பம் வெல்லும் கல்வி. அது யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? துன்பம் வெல்லும், நம்ம துன்பத்தை துடைக்கக்கூடிய கல்வி. அதை நிறைய படிச்சோம்னு வச்சுக்கலாம், நல்ல வேலைக்கு போகலாம். அப்ப பட்டும் கோட்டையும் நம்ம வாங்கலாம். பட்டு சட்டையும் கோட்டையும், பெரிய வீடு நம்ம கட்டிடலாம். அப்ப இதை எளிமையா பட்டுக்கோட்டை யாருன்னா கல்யாண சுந்தரம் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, ஆச்சாரக்கோவை பெருவாயின் முள்ளியார். நான் இதை வந்து உங்களுக்கு எளிமையா ஞாபகத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன். ஆச்சார கோவை, கோவக்காய். அதை வந்து பெரிய வாயால தான் சாப்பிட முடியாது. சின்ன குழந்தைங்க வாயில பெரிய கோவக்காய் தூக்கி முழுசா போட முடியாது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா இது மறக்கவே மறக்காது. ஆச்சார கோவை பெருவாயில் முள்ளியார் அப்படின்னு. அடுத்து பாருங்க, புதியதோர் விதி செய்வோம் முடியரசன். இதை நம்ம எப்படி எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்ப பள்ளி பருவத்துல எல்லாருக்கும் முடி வச்சுக்கிறது கூட சில விதிமுறைகள் எல்லாமே இருக்கு. நம்ம இஷ்டத்துக்கு பாப் கட்டிங்கோ இல்ல சைட்ல கரைச்சி விட்டுக்கிறது அதெல்லாம் கூடாது. அப்ப புதியதோர் விதி செய்வோம், புதிய ஒரு மாடல்ல நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போவோம் அப்படிங்கிறதுனால முடியரசன் அப்படின்னு நம்ம எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். இது பாருங்க, நாட்டுப்புற இயல் ஆய்வு சு சக்திவேல். சக்திவேல் யாரு? நம்ம முருகன். அவர் எங்க போறாரு? நாட்டுப்புறத்துக்கு போறாரு. அங்க போய் ஆய்வு பண்றாரு நம்ம முருகப்பெருமான் அப்படின்னு நம்ம எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, தாராபாரதி கவிதைகள். அது ஆசிரியர் தாராபாரதி. நான் ஏற்கனவே இது மாதிரி நிறைய எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கேன். தாய்மொழி உபநிடதம். அது யாருன்னா தாய்மானவன். அதாவது எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு மொழி, அந்த மொழிய அம்மா பையனுக்கு போதனை பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். தமிழ் மொழி உபநிடதம், உபநிடத்தை போதனை பண்றாங்க. அதனால தாய் மாணவன். அப்ப அம்மாவும் பையனும், பையங்க மாணவன், ஏன்னா அம்மாட்ட பாடம் கேட்கறான். அதனால அடுத்து பாருங்க, தீர்க்க தரிசி. யாரு அப்படின்னு பார்த்தா முடியரசன். புவி அரசன். இந்த புவிக்கே அரசனா ஒருத்தன் இருக்கான். அவன் எப்படி இருக்கான்னா எல்லாத்தையும் தாங்கிக்கக்கூடிய தீர்க்க தரிசியா இருக்கான் அப்படின்னு நம்ம எளிமையா ஞாபகம். ஜோதி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. இது ஒரு புத்தரை பத்தின நூல். ஆசியாவிலேயே பெரிய ஜோதி யாரு? கவிமணி. மணியால ஆன தேசிய விநாயகம் பிள்ளை, விநாயகசாமி அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்.
அப்ப எளிமையா நமக்கு மறக்காது. அடுத்து பாருங்க, லைட் ஆஃப் ஏசியா, அது யாருன்னா எட்வின் அர்னால்டு. இந்த புக்கோட மொழிபெயர்ப்பு தான் அந்த ஆசிய ஜோதி. ஓகேவா? அதனால இதை ரெண்டையும் நம்ம மறக்கவே முடியாது. லைட் ஆஃப் ஏசியா, ஏசியாலேயே பெரிய லைட் என்னது? எட்வின் அர்னால்டு அப்படின்னு நம்ம எளிமையா ஞாபகம்